இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்லைடிங் விண்டோ ஃபேமிலி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முதல் நீங்கள் ரிவீட் ஓப்பன் பண்ண உடனே மாடல்ஸ் அதில் வந்து ஓப்பன் நியூ ஃபேமிலிஸில் ஓப்பன் நியூ இருக்கும். ஃபேமிலிஸில் நியூ ஒன்று கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. இல்லை விண்டோன்றதால விண்டோ ஃபேமிலிக்கு போய்ட்டு ஓப்பன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இது ஆல்ரெடி ஃபேமிலி ஓப்பன் பண்ண உடனே விண்டோட ஓப்பனிங் ஏரியா இங்கே இருக்கும் பாருங்க. இதை வந்து ரெஃபரன்ஸ் லெவல் போனீங்கன்னு சொன்னால் வித் எக்ஸ்டீரியர் அல்லது இன்டீரியர் சைட் வியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃபால்ட் ஸ்டில் ஹைட் அதே மாதிரி ஓப்பனிங் ஹைட்லாம் இருக்குது. இதை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஃபேமிலி டைப் வைத்து இது ஆல்ரெடி இருக்கிறது. அதாவது நம்ம இதில் இப்போ ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது ஸ்லைடிங் விண்டோன்றதால ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும். இது ஒரு உதாரணத்துக்காக செய்யப்படுறது வந்து இதில் அளவு திட்டம் மாறுபடும். சரியான அளவு நீங்கள் கிரியேட் பண்ணும்போது கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் உதாரணத்துக்காக செஞ்சு காட்டுறேன். ரிஃபரன்ஸ் லெவல் போங்க. ஓகே, இந்த சென்டர் இல்லை வந்து இதை கிரியேட் பண்ண போகிறோம். என்னது ஃப்ரேமு அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கிரியேட் ஆப்ஷன் போய்ட்டு எக்ஸ்டென்ஷன் பிளாண்ட் ரிவால்வ் ஸ்வீட் பிளாண்ட் ஒயிட் ஃபார்ம் இருக்குது. இதில் நான் ஸ்வீட் வச்சு செய்ய போகிறேன். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பிக் பாத் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ஸ்வீப் கொடுத்துட்டு அடுத்தது ஸ்கெட்ச் பாத் கொடுத்தீங்கன்னு சொன்னால் செட் ஒர்க் பிளான் இருக்கும். அதில் பிக்கப் பிளான் போங்க. பிக்கப் பிளான் வச்சு பிக் பண்ணுங்க. இந்த சென்டரில் தான் வரணும். அதை நம்ம சென்டரில் பிக் பண்ண உடனே அதில் தான் அந்த ஸ்வீப் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் வியூ எலிவேஷன் வந்து இங்கே ஃபோட்டோ வியூ ஒன்று இருக்குங்க. எலிவேஷன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இருக்கு. எக்ஸ்டீரியர் வச்சு நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இதில் வந்து பிக் லைன் கொடுத்து அல்லது ஸ்கெட்சுன்னா லைன் போயிட்டு செய்யலாம். பிக் லைன் போயிட்டு செய்யலாம். நான் கொடுக்குறேன். இந்த சைட்டுக்கு தான் வந்து இந்த ஃப்ரேம் வரப்போகுது. இதை நீங்கள் 3D வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இந்த சென்டர் பாயிண்ட் வச்சு பிக் பிளான் கொடுக்கணும்னா இந்த ஆப்ஷன் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிஃபரன்ஸ் லெவலில் பார்த்தாலும் சென்டரில் இருக்கு. அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது ஃபினிஷ் பண்ணின்னு சொன்னால் எடிட் ப்ரொஃபைல் வரும். அல்லது செலக்ட் ஆல்ரெடி ப்ரொஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தா செலக்ட் ப்ரொஃபைல். இப்போ எடிட் ப்ரொஃபைல் போயிட்டுன்னா இந்த இடத்துல தான் கிரியேட் பண்ணணும். இதை வந்து ரிஃபரன்ஸ் லெவல் வச்சு கிரியேட் பண்ணணும். ஸ்லைடிங் விண்டோட ஃப்ரேமை நீங்கள் பார்த்தீங்கன்னா வழங்கும். நான் கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு நினைச்சிங்கன்னா யூனிட் செட் பண்ணணும். யூனிட் செட் பண்ணிட்டு தான் இது எல்லாமே செய்யணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் யூனிட் செட் பண்ணுறேன். இதில் வந்து மேனேஜ் ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ப்ராஜெக்ட் யூனிட் இருக்கு. இதில் டிஸ்டன்ஸ் வந்து நான் மில்லிமீட்டரில் கிரியேட் பண்ண போகிறேன். மில்லிமீட்டர். ஓகே, லென்த்தும் வந்து மில்லிமீட்டர். ஓகே, ஏரியா எல்லாமே மீட்டர் ஸ்கொயர் அல்லது ஓகே. மெயினான இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். வால்யூம் சேஞ்ச் பண்ணலாம். கியூபிக் மீட்டர் அப்ளை. ஓகே, இப்போ வந்து சேம் ப்ராசஸ். கிரியேட் ஆப்ஷன் போங்க. எக்ஸ்டென்ஷன் பிளாண்ட் ரிவால்வ் ஸ்வீப் பண்ணுங்க. எடுத்தீங்கன்னு சொன்னால் ஸ்கெட்ச் பாத் அல்லது பிக் பாத். நான் வந்து ஸ்கெட்ச் பாத் இருக்கிறேன். எடுத்துட்டு ஒர்க் பிளான் செட் பண்ணுறேன். பிக்கப் பிளான் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் நியூ எக்ஸ்டீரியர். இப்போ வந்து பிக் பண்ணுறேன்.
லாக் பண்றேன். அடுத்த இது வந்து 3D வியூல பாத்தீங்கன்னு சொன்னா சென்டர்ல கிரியேட் ஆகிடும். இந்த சென்டர்ல வந்து ஃப்ரேம் வரப்போது ஸ்லைடிங் விண்டோ ஃபினிஷ் பண்ணீங்கன்னு சொன்னா நான் ரெஃபரன்ஸ் லெவல் போனீங்கன்னு சொன்னா இதுல தான் கிரியேட் பண்ண போறோம். ஆல்ரெடி ப்ரொஃபைல் வந்து ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணியிருந்தா செலக்ட் ப்ரொஃபைல் தேர்ச்சி செய்யலாம். இப்போ எடிட் ப்ரொஃபைல் போகும். இது விவரத்துல வந்து நான் இப்போ ஸ்லைடிங் விண்டோட ஃப்ரேமை கிரியேட் பண்றேன். நீங்க பார்த்திருந்தா விளங்கி இருக்கும் ஸ்லைடிங் விண்டோட ஃப்ரேம். இது வந்து ஒரு பானை ஷேப்ல வரும். நான் 55 மில்லி எடுக்கிறேன். இது வந்து 50 mm. இதெல்லாம் வந்து ஸ்லைடிங் வந்து ஹெட் பண்றதுக்காக வேண்டி 6 mm அல்லது 10 mm அந்த திக்னஸ் ஒன்று இருக்கும். அதை கிரியேட் பண்றேன். திக் லைன் போயிட்டு 6 mm ஓகே 5 mm. இதை வந்து ட்ரிம் பண்றேன். இதே கேட்டகரி தான் அடுத்த பொசிஷன் வரப்போகுது. இதை ட்ரிம் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்றேன். இதை டெலிட் பண்றேன். இல்லை இதை காப்பி பண்றேன்னா மிரர் ஓகே இதில் சேம் இது இருக்கு டிலீட். இப்போ வந்து இதுக்குள்ளதான் அந்த ஸ்லைடிங் வந்து விண்டோட அந்த பேனல் ஃப்ரேம் வந்து மூவ் ஆகுறது. இதுல வந்து 6 mm இதை நம்ம ஒரு 3 mm ஓகே. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல வந்து இங்கால ஒரு ஸ்லைடிங் இங்கால ஒன்று வரும். அந்த மூவ் ஆகுறதுக்கு அதுக்கு வேண்டிய இதை வந்து நான் கிரியேட் பண்றேன். இது ஒரு 3 inches நான் ஃபினிஷ் பண்ணுவோம். எடிட் ஆப்ஷன் எடிட் இதை வந்து கிரியேட் பண்றேன். இதை வந்து நான் டிலீட் பண்றேன். இப்போ இந்த இதுக்குள்ள அந்த ட்ராப் மூவ் ஆகுறதுக்கு பேனல் இதுக்குள்ள மூவ் ஆகுறதுக்கு தான் இந்த இதை சைஸ் வித்தியாசப்படும். ஓகே செக் பண்ணி பார்ப்போம். சைஸ் வரும் 5 mm ஓகே 6 mm. இதை 5 mm ஆகும் சென்டர். அல்லது delete பண்ணிட்டு திருப்பி செய்யலாம். நான் ஓகே 2.5 mm இதில் இருந்து வரணும். அதேமாதிரி இங்கே 2.5 இதை வந்து ட்ரிம் பண்ணணும். ஓகே இது வந்து இதுக்குள்ள ஒரு பேனல் மூவ் ஆகுறது. நெக்ஸ்ட் பேனல் இருக்குள்ள இதை நீங்க 3D வியூல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை ஃபினிஷ் பண்ணுங்க. நான் ஓகே ஃபினிஷ் சேவ் ப்ராஜெக்ட். நான் ஸ்லைடிங் விண்டோ வந்துருக்கேன். ஸ்லைடிங் விண்டோ 2 ஃபேமிலி டைப். இது இப்போ நம்ம ஓகே இது வந்து ஃப்ரேம். அடுத்தது வந்து நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது பேனல். இப்ப பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ்டீரியர் ஃப்ரேம் ஓகே. இதுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ண போறோம். மெட்டீரியல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. மேனேஜ் ஆப்ஷன் பை மெட்டீரியல்ஸ் நியூ ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல ரீநேம் விண்டோ ஃப்ரேம் போடுவோம். WF now method
அலுமினியம் கொடுக்குறேன். அலுமினியத்தில் இந்த பிளாக் கலர். ஓகே, அப்ளை பண்ணிட்டு அந்த பார்ப்போம். இல்லை, இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸில் வச்சு அப்ளை பண்ணுறோம். இப்போ நான் ஓகே ஃப்ரேம் கம்ப்ளீட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே விளக்கம் இது அலுமினியம். அந்த ஸ்லைடிங் இந்த பார்த்தா உங்களுக்கு தெளிவாக கிளியராக விளங்கும். பார்த்துருங்க, அந்த அவசரம் பாருங்க. ட்ராயிங் மட்டும் செய்கிறார்கள் பாருங்க, சைட் போகிறார்களுக்கு தெரியல. வீட்டில இருந்து கம்பெனிக்காக ட்ராயிங் செய்கிறார்கள், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சைட் இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் தேவையில்லை, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில் இன்டர்னல் ஃப்ரேம், டபுள் ஃப்ரேம் நாங்கள் ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறோம் பாருங்க. எக்ஸ்டீரியர் போங்க. இதுக்குன்னா ஃப்ரேம் கிரியேட் பண்ண ஃப்ரேமுக்குரிய பேனல். அதையும் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னா எக்ஸ்ட்ரூஷன்லையும் கிரியேட் பண்ணலாம், ஸ்வீப்லையும் கிரியேட் பண்ணலாம். எது பெட்டரோ அதில் கிரியேட் பண்ணலாம். நான் இப்போ நான் எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்து கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு காட்டுறேன். அது வந்து இருக்க வேண்டிய எக்ஸ்டீரியர் இவ்வளோ பாருங்க. இவ்விடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஓகே, லாக் பண்ணிடுங்க. இது எக்ஸ்டீரியர் இருந்தால் நம்ம அங்கே வந்து இதில் ஃப்ரேம்ல சைஸ் அடுத்தது எட் பண்ணணும். ஃப்ரேம்ல சைஸ் எனக்கு ஒரு 50 mm. ஓகே, அது மாறுபடும். சம்டைம் நாம் கிரியேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இது நெக்ஸ்ட் எல்லாம் லாக் பண்ணிடுங்க. இப்போ வந்து ட்ரிம் ஆப்ஷன் போய் ட்ரிம் பண்ணுங்க. சரி, அடுத்து நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது சரியா அந்த மூவ் பண்ற அந்த பேனலுக்குள்ள வந்து இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு நீங்க ரெஃபரன்ஸ் லெவல் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவ்விடத்திலே இருக்குது. இதை வந்து இப்ப எக்ஸ்பிரஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஸ்டார்ட் இருக்குது. இதுதான் ஸ்டார்ட் நினைச்சீங்கன்னா எக்ஸ்டீரியர் வியூல அப்ப அது 0 கொடுத்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு 40 mm கொடுத்தீங்கன்னா நான் ஓகே. இப்போ ஃபினிஷ் பண்ணி பாருங்க. நான் ஓகே. அதுக்கு முதல் இதில் வந்து நீங்கள் அதில் வந்து ஃப்ரேம் ட்ரோவர் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 53 mm. இதை இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொள்ளலாம். இது வந்து -2 mm வச்சிங்கன்னா ஓகே. சாரி, +2 +3. ஸ்டார்ட் ஓகே. ஸ்டார்ட் 40. இது வந்து இதை நீங்க மூவ் பண்ணிக்கொள்ளலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு 3 mm. ஓகே, நினைக்கிறேன் இது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாம். 45 53 இருக்கு. அப்ப 50 கொடுங்க. 45. ஓகே, நான் ஓகே. இதை வந்து நீங்க 3D பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு இதே கலர் தான் தேவைன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா மெட்டீரியல்ஸ்ல சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. அந்த ஃப்ரேம் தான் ஓகே.
இப்போ வந்து 3D வியூ பாருங்க. கம்ப்ளீட். இன்னும் டீப்பா இதை செய்யலாம் அப்படின்னு சொன்னா இதுல வந்து கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ற அந்த ஹாலுக்கும் வந்து கிரியேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை கிரியேட் பண்ணலாம். ஃப்ரேம் ஓகே. இப்போ வந்து எக்ஸ்டீரியர்ல தான் கிரியேட் பண்ணிருக்கு. டிஃபரன்ஸ் லெவல் ஓகே. இதுக்கு வந்து இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 ஆப்ஷன்ல செய்யலாம். ஒன்று வந்து கிரியேட் போயிட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து செய்யலாம், அல்லது ஸ்வீப் கொடுத்து செய்யலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து செய்வோம். எக்ஸ்டீரியர் இதுதான் அது. இதில் நம்மளுக்கு இந்த ஃபைனல் வரப்போகுதுன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா கிளாஸ், அதுக்கு நீங்க கிரியேட் ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ்டென்ஷன், அல்லது நான் இதை இதில் கிரியேட் பண்ணி காட்டுறேன். என்ன கிரியேட் ஸ்வீப். இப்போ வந்து ஸ்கெட்ச் பார்த்துடுங்க. இந்த பார்ட் வழியாக இவ்வளவு வந்து ஃபில் பண்ணி போடுங்க. 3D வியூல பாருங்க. இதை வந்து நீங்க ரெஃபரன்ஸ் லெவல் பண்ணி பார்க்கலாம். இது இங்க வரக்கூடாது, இதுல சென்டர்ல வரணும். அதை நீங்க வந்து பினிஷ் பண்ணீங்கன்னு சொன்னா நான் ஓகே. அடுத்தது எடிட் ப்ரொஃபைல். எடிட் ப்ரொஃபைல் போனீங்கன்னு சொன்னா எனக்கு இது போல தான் கிளாஸ் ஃபில் இங்க போயிட்டு நான் ஓகே. கிளாஸ்ல திக்னஸ் ஒரு 6 mm நினைச்சீங்கன்னு சொன்னா பிக்ஸ் லைன் 3 mm சென்டர் ஓகே. இதை டிலீட் பண்ணுவோம். இது வந்து கிரியேட் பண்ணுங்க. இதை வந்து எங்க உள்ளுக வந்து ஓகே. இது வந்து 3D இந்த பார்ட் வழியா உள்ளதுங்க ஹிட் ஆக போகுது. இதுதான் ஓகே. கிளாஸ் கம்ப்ளீட். இதுக்கு வந்து விளங்குற மாதிரி ஒரு கிளாஸ் வரையில கொடுப்போம். அடுத்து மெட்டீரியல்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். மேனேஜ் மெட்டீரியல்ஸ், கிரியேட் நியூ மெட்டீரியல்ஸ். இது என்னன்னு சொன்னீங்கன்னா பேனல் கிளாஸ் தான். ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ்ல அசெட் சேஞ்ச் பண்ணி கிளாஸ் மெட்டல் மெட்டீரியல்ஸ் எடுக்கலாம். கிளாஸ் நான் வந்து கலர் வழங்குறதுக்காக ஒரு கலரை சூஸ் பண்றேன். இதுல வந்து கொடுக்க வேண்டியது இந்த கலரை கொடுப்போம். இதான் வந்து ரெண்டரையும் வியூலையும் வரணும்னு சொன்னீங்கன்னா யூஸ் போயிட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை. இப்போ இதில் கிளாஸை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பார்ல பை கேட்டகரியில போயிட்டு கிளாஸ் அப்ளை பண்ணுவீங்க. கிளியரா விளங்கணுன்றதுக்காக வேண்டி நான் அந்த கலர் கொடுக்குறேன். அடுத்து நீங்க செய்ய வேண்டியது இது வந்து பெனல் ஓகே, 3D வியூல ஓகே, இப்போ ரெஃபரன்ஸ் லெவலும் ஓகே. இத வந்து இதுதான் பெனல். இது வந்து பெனல் ஃப்ரேம். இது வந்து கிளாஸ். ரெண்டையும் காப்பி பண்ணுங்க. ஒவ்வொன்றும் காப்பி பண்ணலாம், ரெண்டையும் காப்பி பண்ணலாம். நான் ஒவ்வொன்றா காப்பி பண்ணுறேன். காப்பி
selection, எல்லாரும் செப்பரேட்டா கிரியேட் பண்றாங்க, அது பிரச்சனை இல்லை. இதுல போயிட்டு முதல் லைன் அல்லது ஏதாவது ஒரு லைனை கிரியேட் பண்ணுங்க. சென்டர் ஆகுறதுக்கு ஓகே, கிளிக் ஓகே. இதை டிலீட் பண்ணிடுச்சு. இல்லை இருக்கட்டும், பேனல் கிரியேட் பண்ண கிளாஸை வந்து ஆட் பண்ணணும். ஓகே சரி, இது மூவ் ஆயிட்டு கண்ட்ரோல செட் கொடுக்கும். இதே இப்போ காப்பி செலெக்ஷன் எடுங்க. காப்பி செலெக்ஷன் இந்த ஓகே. இப்போ வந்து இதை மூவ் பண்ணுங்க, இதையும் காப்பி எடுங்க. காப்பி செலெக்ஷன் இது இப்போ இங்க மூவ் ஆகணும் ரெண்டையும். இதை கிளிக் பண்ணிட்டு மூவ். அதுக்கு முதல் இதில் வந்து கிரியேட் போயிட்டு முதல் லைனை கிரியேட் பண்ணுங்க. சென்டர் இடத்துக்கு வரணும். 45 இடத்துல தான் இது வரணும். ஓகே, இது மூவ். அது வந்து கிளாஸ் என்ன ஓகே ஓகே. மூவ் ஆப்ஷன் அல்லது நீங்க சேம் இதே மாதிரி கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து 3D செக் பண்ணீங்க. இதுதான் ஒரு ஸ்லைடிங் விண்டோ கிரியேட் பண்றது. எத்தனை பேனல் இருந்தாலும் சரி. சம்டைம் நீங்க இப்போ ஒரு செக்ஷனை பார்க்கணும்னு சொன்னீங்க, அல்லது சும்மா சாலிட்ல கிரியேட் பண்ணலாம். எவ்வளவு மெனக்கிட தேவையில்லை. 3D வியூல பார்க்கும்போது கிளியரா விளங்கணும்னா, பேனல் எல்லாம் கிளியரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிரியேட் பண்ணணும். இங்க போயிட்டு நீங்க மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ணி பாருங்க. மேனேஜ் ஆப்ஷன், மெட்டீரியல்ஸ், கிளாஸை மாற்றலாம். கிளாஸ் ஆப்ஷன் போயிட்டு கலர் கிளாஸ், apply. Okay, no. Okay, ஒரு ஸ்லைடிங் விண்டோ எப்படி கிரியேட் பண்றது கம்ப்ளீட் பண்றது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்லைடிங் டோர் கிரியேட் பண்றதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.